சென்னை அடுத்த பூந்தமல்லியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் சென்ற அரசு பேருந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். சதீஷ்குமார், தற்போது அங்கு போக்குவரத்து போலீசார் யாரேனும் இருக்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லி அடுத்த சிறுவர்குப்பம் சாலையில் விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் அரசு பேருந்து சென்றதால் இங்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. பூந்தமல்லியில் இருந்து ரெட்டில், தம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த சாலை எனக்கு முக்கிய சாலையாக விளங்குவது கரையாஞ்சாவடியிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சென்னீர்குப்பம் சாலை. இந்த சாலையில் கனரகம் மற்றும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சென்று வரும் நிலையில் இன்றைய தினம் பூந்தமல்லியில் இருந்து ரெட்டில்ஸ் செல்வதற்காக பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பகுதியில் சென்னீர்குப்பம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்து செல்லக்கூடிய சாலையிலிருந்து மாறி எதிர் திசையில் அந்த பேருந்தானது இயக்கப்பட்டதால் எதிர் திசையில் இருந்த வாகனங்கள் ஆங்காங்கே அப்படியே நின்றது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து இதை அறிந்து கொண்ட கண்டக்டர் பேருந்திலிருந்து கீழே இறங்கி சென்று எதிர் திசையில் இருந்த வாகனங்களை சாலையின் ஓரமாக செல்லுமாறு கூறிவிட்டு அதன் பிறகு பேருந்து அங்கிருந்து எடுத்து சென்றார். சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு விதிமுறைகளை மீறி அரசு பேருந்து எதிர் திசையில் சென்றதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வழித்தடங்கள், வழக்கமாக செல்லக்கூடிய அரசு பேருந்து வழித்தடங்கள் தெரிந்தே இது போன்ற எதிர் திசையில் அரசு பேருந்து இயக்கி சென்றதால் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு பேருந்து விதிமுறைகளை மீறி சாலையில் எதிர் திசையில் சென்றதால் இங்கு சிறிது நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.